நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு திருச்சி எஸ்பி சார்பில் நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி எஸ்பி வருண்குமார் சார்பில் இந்த நோட்டீஸானது அளிக்கப்பட்டிருக்கிறது. காவலர்கள் குறித்து தரக்குறைவாக பேசியதாக குற்றம் சாட்டி இந்த நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான தகவல்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் விஜயகோபால். விஜயகோபால், என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டு இந்த நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கு? ஸ்ரீராம், சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சியுடைய பொதுச் செயலாளராகவும் மேலும் அதன் ஒரு பிரச்சார யூகமாகவும் செயல்பட்டுக் கொள்கிறார். அவர் பல இடங்களில் குறிப்பிட்டு பேசுகின்ற சில விஷயங்களை சர்ச்சைக்குள்ளாகவும் மாறி வருகிறது. இந்நிலையில் ஏற்கனவே சாட்டை துரைமுருகன் மீது பல்வேறு வழக்குகள் திருச்சி மாவட்ட காவல்துறை சார்பாக வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றது. பல முறை கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் அவர் கைது செய்யப்பட்டது கடந்த முறை கைது செய்யப்பட்ட போது இது குறித்து நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிய போது அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை எதிராக செயல்படுகிறார் என்பதை தொடர்பாக அவர் பேசியிருந்தார். மேலும் திருச்சியை சேர்ந்த ரவுடி துரை என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த அவருடைய ரவுடியுடைய ஆதரவாளர்களும் இவரை குறிவைத்து திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமாரை குறிவைத்து நிறைய விஷயங்களை சமூக வலைதளங்களில் பரப்பினார்கள். எனவே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு எதிரானவர் என்பது போன்ற ஒரு தோற்றமானது தமிழகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதற்கு எதிராக அவர் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அதில் நீங்கள் ஒரு தவறான கருத்தை என் மீது தெரிவித்திருக்கிறீர்கள், அதற்கு நீங்கள் மறுப்பு தெரிவிக்க வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் மீது ஒரு அவதூறு வழக்கு ஒன்று தொடரப்படும் என்ற ரீதியில் அவர் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். இந்த நோட்டீஸ் என்பது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸ்ரீராம், விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி விஜயகோபால்.